Infinix அவங்களோட Hot 9 அப்புறம் Hot 9 Pro அப்படிங்கிற ரெண்டு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது கூடவே ரொம்ப கேவலமாக இருக்கிற ஒன்று ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி இந்த வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானெலாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ Infinix என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Hot 9 Pro அப்புறம் Hot 9 அப்படிங்கிற ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனுக்கு பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, கேமராவில் மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. அதையும் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா Infinixோட Hot 9 Pro அப்படிங்கிற ப்ரோ வெர்ஷன் மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் பார்த்தா இந்த ஃபோனில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதை Infinix என்ன சொல்கிறாங்கன்னா அது பின் ஹோல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் பின் போகிற அளவுக்கு மட்டும் இல்லை, கம்பி போகிற அளவுக்கு கூட பெரிய ஹோலாக தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே எடுத்துக்கலாம். அப்படி இந்த மொபைலோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதில் 4 கேமராஸ் இருக்குது. அது கூட உங்களுக்கு 4 LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு உண்மையாலுமே அழகாக இருக்குது. இந்த ஜென்ரேஷன் மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாலுமே நல்லா இருக்குது. அது கூட உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு உண்மையாலுமே நல்லா இருக்குது. அப்படியே இந்த மொபைலோட ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் போடுறதுக்கான ஸ்லாட்டும் மெமரி கார்டு போடுறதுக்கான ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் நீங்கள் மெமரி கார்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் பற்றி கவலை இல்லை. அப்புறம் இந்த உங்களோட பாட்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வைக்கிறதுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது கூட உங்களுக்கு மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது கூடவே உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சல் மைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டமில் தான் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ நம்ம டிஸ்பிளேக்கு போயிடலாம். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் டிஸ்பிளேல வருது. எல்லா பிராண்டுமே 6.5 6.6 கொடுத்துட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன இலக்காரமாக சொல்லிட்டு இவங்களும் 6.6 இன்ச்சு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டிக்கும் பொறாமைக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா HD+ ரெசல்யூஷன் தான் வருது. நம்ம இந்த செக்மெண்ட்டுக்கு ஃபுல் HD எதிர்பார்க்க முடியாது. ஸோ பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 185 கிராம் வெயிட் இருக்குது, 8 mm திக்னஸ் இருக்குது. இந்த மொபைல் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரீமியம் செக்மெண்ட் மொபைல் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ அதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 90% மேலே அவங்க வச்சிருக்காங்க. ஸோ உண்மையாலுமே அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 20:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. அப்புறம் நம்மளோட கேமரா சென்சார்னு பார்த்தா இதில் பிரைமரி சென்சாராக 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது கூட உங்களுக்கு 2 மெகா பிக்சல் மேக்ரோவும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. கடைசியாக இருக்கிற சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ லைட்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளோ மெகா பிக்சல் அவங்க சொல்லலை. நீங்கள் லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது அதோட கிளாரிட்டியாக இருக்கட்டும், அதோட குவாலிட்டியாக இருக்கட்டும் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மொபைல் சேல்ஸ்க்கு அப்புறம் தான் இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அப்புறம் நம்மளோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது கூட உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது கேமரா மோடுன்னு சொல்லிட்டு நிறைய மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 5 கேமரா சென்சர் டோட்டலாக இருக்குது. அப்புறம் நம்மளோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தா இந்த மொபைலில் 5000 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் பற்றி எந்த இதுவுமே சொல்லலை. ஆனால் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 10 வாட்கான சார்ஜர் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த செக்மெண்ட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவங்களும் அதை வைக்கல. அப்புறம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா இந்த மொபைலில் மீடியாடெக்கோட ஹீலியோ P22 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த இன்ஃபினிக்ஸில் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க கொடுக்குற ப்ராசஸர் தான். எப்போவுமே மீடியாடெக்கோட ஹீலியோ P22 அப்படிங்கிற ஒரே ப்ராசஸர் மட்டும் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. Hot 8ல பார்த்தா கூட அதே ப்ராசஸர் தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு என்ன விருப்பம்னா கூட 1000 ரூபாய் கூட வாங்கிக்கோங்க, ஆனால் நல்ல ப்ராசஸர் எங்களுக்கு கொடுத்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் மற்ற பிராண்ட் மாதிரி மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ப்ராசஸர் கொடுத்தா கூட உண்மையாலுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு உண்மையாலுமே தெரியல. நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு கேமராக இருந்தால் தயவுசெய்து இந்த மொபைல் வாங்கிடாதீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் லோ கிராஃபிக் செட்டிங்கில் வச்சு பப்ஜியில் ஃப்ரீ ஃபயர் விளாண்டா கூட இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. நிறைய ஃப்ரேம் ரேட்டும் அது கூட பார்த்தீங்கன்னா லேகும் ரொம்ப இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கேமராக இருந்தால் இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு நார்மல் கேமரா, அதாவது கேண்டி கிரஷ் இந்த மாதிரி குட்டி குட்டி கேம் விளாடுவீங்கன்னா உங்களுக்கான ஃபோன் தான் இது. இதை லைட்டாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம். அது கூடவே நீங்கள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவீங்க, மீடியா கன்சம்ஷன் அதாவது மூவி பார்ப்பீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு டே டு டே பெர்ஃபார்மன்ஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக வாங்கலாம். ஆனால் கொஞ்சம் கேம் விளாடுவேன் அப்படின்னா இந்த மொபைல் பக்கம் வந்துடாதீங்க. இந்த Hot 9 Proவும் Hot 9ம் பார்த்தீங்கன்னா Android 10 பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அது கூட அவங்க கஸ்டம் ஸ்கின்னான XOS வெர்ஷன் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதோட ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோஷியல் டர்போ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போது ஸ்டிக்கர் இமேஜை நீங்களே கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் பேசும்போது பியூட்டி மோட் வேணும்னா நீங்கள் அதை எனேபிள் பண்ணுறதுக்கு அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட கஸ்டம் ஸ்கின்ல நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மொபைல் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து 2 கலர் ஆப்ஷனில் வருது. ஒன்று ஓசன் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது கடல் அலை கலரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு க்ரீன் கலர் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் 2வது கலர் பார்த்தீங்கன்னா வயலட் அப்படிங்கிற 2 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களோட பர்சனல் சாய்ஸ். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அதாவது Hot 9 Pro பார்த்தீங்கன்னா 4GB அப்புறம் 64GB வந்து உங்களுக்கு 9499 ரூபாய்க்கு ஜூன் 5ஆம் தேதி சேல் பண்ணுவாங்க. அப்புறம் ஜூன் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா Hot 9 சேலுக்கு வருது. அது 8499 ரூபாய்க்கு 4GB அப்புறம் 64GB அப்படிங்கிற வேரியன்ட் வந்து சேலுக்கு வருது. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்னன்னா Hot 9 Proக்கும் Hot 9க்குள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம்.
ஹாட் 9ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா சென்சாரில் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஹாட் 9 ப்ரோவில் 48 மெகா பிக்சல் கொடுத்தாங்க, அதுக்கு பதிலாக 13 மெகா பிக்சல் வந்து ஹாட் 9ல கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் ஹாட் 9க்கும் ஹாட் 9 ப்ரோவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. 1000 ரூபா உங்களால் எக்ஸ்ட்ரா செலவழிக்க முடியும்னா நீங்கள் ஹாட் 9 ப்ரோ வாங்குறது உண்மையாலுமே நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. 1000 ரூபா கேமராக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மொபைல் பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட இந்த வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஐடல் அண்ட் டெக்னாலஜி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். காட் பிளஸ், பை.